ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக அதிர்ச்சியில் கதரும் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் தற்போது சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு ஒற்றை தலைமை என்பது பிரச்சனை கொண்டு வரப்பட்டு அதுவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றம். அப்படி வெளியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஏகப்பட்ட வழக்குகளை தொடர்ந்தார். அதாவது ஒரு புறத்திலே சட்ட போராட்டம், இன்னொரு புறத்திலே தொண்டர்களை தேடி பயணம், அதாவது தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவையும் ஆரம்பித்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் ஓபிஎஸ் அவர்கள் மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டார். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது எது அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக விழுந்தது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் ஓபிஎஸ் ஜெயித்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர்கள் இடம் கிடைத்திருக்கும். அதை வைத்து எடப்பாடி பழனிசாமியை காலி செய்து அதிமுகவை இந்நேரம் ஒன்றிணைத்து விடுப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லாமல் அவருடைய போதாத நேரம் தற்போது அதிமுகவிலும் இடம் என்பது கிடைக்கல. அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலும் தோல்வியை தழுவிவிட்டார். ராமநாதபுரம் தொகுதிக்கு பதிலாக தேனி தொகுதியிலே ஓபிஎஸ் போட்டி போட்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடிக்கின்ற 2025க்குள் அதிமுக ஒன்றிணைய போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு புறத்திலே வைத்திலிங்கம், அதுவும் 2025 டிசம்பர் மாதத்துக்குள் ஒன்றிணைய போகிறது அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் அவர்கள் அதிரடியான ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமியும் அந்த அதிமுகவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஆனால் நமது ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைய தினம் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வைத்திலிங்கம் சொன்னதை போல 2025 டிசம்பருக்குள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும். ஆனால் அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அந்த மூன்று நபர்களுமே அதிமுகவிற்குள் வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்மை பின்னோக்கி தள்ளிவிடுவார்கள் அப்படிங்கிற பயத்திலே தான் இன்று வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அதிமுக அடுத்தடுத்த தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் தோல்விகள் பார்த்தோம்னா வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே எப்படியும் அதிமுக கண்டிப்பாக போட்டியிடும். அந்த தேர்தலிலும் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் தோல்வியை தழுவும். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்பட்டு விடுவார். அது மட்டுமில்லாமல் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மூவரும் சேர்ந்து அதிமுகவை ஒன்றிணைப்பார்கள். அதற்கு தலைமை ஓபிஎஸ் தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். அது ஏறக்குறைய சொல்ல போனால் இது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இப்ப வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்றங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.